இவ்வளவு பல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனாலும் இப்போ நீங்க சொல்ற அந்த பகுதி காடுவெட்டி, மீன் சுருட்டி அல்லது ஜெயங்கொண்டம், அரியலூர் இந்த பகுதிகள்ல வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான அந்த மோதல் இப்போ வரை நீடிக்குது. என்ன காரணம்? இல்ல, அப்படி நீடிக்கல. இது ஏன் சொல்றேன்னா, குமிழத்துல ஒரு தோழர் இருக்காரு, எங்க அமைப்பு தோழர் திருஞானம்னு. அவர் பையனுக்கு திருமணம் பண்றார். திருமணம் பண்றப்போ உள்ளூர் பறையர்கள் பேரை வந்து அழைப்பிதழில் போட்டார். அழைப்பிதழில் போட்டதால நிறைய வன்னியர்கள் வந்து வரல, சாப்பிட்றதுக்கு நிறைய வரல. அதெல்லாம் அவருக்கும் தெரியும், இது போட்டாக்க கொஞ்சம் நமக்கு ஊர்ல சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பத்தி கண்டுக்காம இது திருமணம் முடிஞ்சு போச்சு. நானும் காலையில் போனேன், இந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க. சரி, அவர் செய்யறதுல அதில் என்ன, சரி ஏதாவது செய்துட்டு போறாரு, அதை விடுங்க, வந்தவங்க வரட்டும் வராட்டினா போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அந்த திருமணம்லாம் முடிஞ்சு ஒரு 10-10:30 மணிக்கு மேலே ஒரே வெடி சத்தம், ஒரே மேலே சத்தம். நான் ஒரு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என்னையா ஒரே வெடி சத்தமாக இருக்குது, என்னையா மேளங்கள்லாம் அடிக்கிறாங்க, என்னையா அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டா, பறையர்கள் வந்து உங்கள் தோழர் வீட்டுக்கு இது எடுத்துகிட்டு வராங்க, வரிசை எடுத்துகிட்டு வராங்க, ஆடு கீடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, பழங்கிழங்கு தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, அரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் தோழர் வீட்டுக்கு வராங்க. அப்போது பறையர்கள் வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்து வன்னியர்களுக்கு கொடுக்குற செயல்கள்லாம் நடக்குது. அது வந்து நடக்காம இல்லை. இப்போ அண்மையில் இப்போ இந்த இது நடந்தது இல்லை, இந்த பிள்ளையார் சதுர்த்தி. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு உஞ்சினின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த உஞ்சினியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஊர்லெல்லாம் வசூல் பண்ணி நிதி திரட்டி அங்கே வந்து இது அன்னதானம் பண்ணாங்க. அன்னதானம் பண்ணப்போ என்ன பண்ணாங்கன்னா, சும்மா அது ஊரில் பண்ணுறது ஒன்று. அப்போது வந்து இவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தின அதை எங்கள் தோழர் வந்து முருகன் சொல்லி அவர் சொல்லிட்டாரு, இங்கே சாதி பார்க்க முடியாது, எல்லாரும் வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அரைகுடியை சேர்ந்தவர்களும் வந்து உட்கார்ந்தாங்க, வன்னியர்களும் வந்து உட்கார்ந்தாங்க. அப்போது அந்த பகையெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை.